இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் 27, 2025 27/9/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 11ஆம் நாள் சனிக்கிழமை. அனுஷம் நட்சத்திரம், வளர்பிறை பஞ்சமி திதி, சித்த யோகம், மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கன்னியில் சூரியன் புதன், துலாமில் செவ்வாய், விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி, உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே சமயம் உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏஜ் வைஸ் சில பலன்கள் மாறுபடும். நீங்கள் வயசானவர் 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே இருந்தவராக இருந்தால் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். அதுக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் லெஸ் தேன் 50 இயர்ஸ் ஆர் லெஸ் தேன் 60 இயர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் கடன் ஏற்படும், அல்லது உங்களுடைய கடந்த கால கடனை அடைப்பதற்காக புதிய கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். ஏதோ ஒரு விஷயம் நடக்கக்கூடிய சூழ்நிலை, அது உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். மனசில் இனம் புரியாத தடுமாற்றம் ஏற்படும். இந்த 2 விஷயத்தில் உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வீடு மனை மாற்றம் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த விஷயங்களில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் அதிகமான வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவீர்கள். அதனால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல எதிரிகள் தொல்லை இருக்கும். நீங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களே உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆட்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் முன்கோபத்திற்கு ஆளாகக்கூடிய தடுமாற்றம் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் அறிவுபூர்வமான சிந்தனை உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படும். அதாவது உங்களுடைய பிரில்லியன்ஸ் வெளியில் தெரியாது. நீங்கள் யோசிக்கிற விஷயம் எதிர்மறையாக செயல்படுறதுனால அடுத்தவங்களுடைய விமர்சனங்களுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசி, சப்தமஸ்தானத்தில் சந்திரன் 3ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இளைய சகோதரர்கள் வழியில் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் வாழ்க்கை துணை அல்லது நெருங்கிய நட்பு வட்டத்தின் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளின் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதாவது நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க, அதாவது ஒரு பெரிய லாபத்தை எதிர்பார்ப்பீங்க, பெரிய சந்தோஷத்தை எதிர்பார்ப்பீங்க. ஆனால் ஒரு சுமாரான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் மூலமான அறிவுரைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக செயல்பட்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு புதிய பொறுப்புகள் அல்லது புதிய அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடம்பு ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பண விரயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது எதிரிகள்னால் நீங்கள் வாங்கின கடனை அடைக்கிறதுக்காகவோ இல்லை வேறு யாருக்காவது நீங்கள் கடன் வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா அவர்களின் சார்பாக அந்த கடனை அடைக்கிறதுக்கோ முயற்சிகள் எடுப்பீங்க. அதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களின் சுய முயற்சிகளில் உங்களுடைய செயல்பாடுகளால் தடுமாற்றம் ஏற்படும். அதனால் அவங்களுடைய விமர்சனங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். மிதுன ராசி, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் நீச்சமாக இருக்கிறதுனால கேட்குற இடத்துல பணம் கடன் கிடைக்காது. நீங்கள் வரவேண்டிய பணமே உங்களுக்கு வருவதில் தாமதம் ஏற்படும்.
இன்னும் ஒரு நாள், இன்னைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு பண விவகாரங்கள், குடும்ப விவகாரங்களில் யூ வில் ஃபீல் லோ. அதனால் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபாரத்தில் லாபம் அதிகரிப்பதில் இருந்து வந்த தடைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, அதாவது லாபம் வரதில் தாமதம் ஏற்படும். உடன்பிறப்புகள் விஷயத்தில் இன்று மனஸ்தாபம் ஏற்படும். அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ், கொஞ்சம் தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக எதிர்பார்ப்புகள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால சற்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கூட ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் எதிர்மறையாக செயல்பட்டால் கூட உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஆனால் மேல் அதிகாரிகள் விஷயத்தில் அல்லது தாய் வழி உறவுகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் யார்கிட்டையாவது மனசை விட்டு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் உங்களுடைய அறிவுத்திறமை அடுத்தவங்களுக்கு பாடமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிரிகள் கூட உங்களுக்கு இன்று தேவையில்லாத சிக்கல்களை ஏற்படுவதற்கு உண்டான சூழ்நிலை இருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை. குடும்ப விஷயத்தை வெளியில் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் அனாவசிய வாக்குவாதங்கள், ஆர்குமெண்ட்ஸ் சங்கடத்தை ஏற்படுத்தும். கடக ராசி. ராசிநாதன் நீச்சமாக இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. அந்த நீச்சஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி சார்ந்த விஷயங்கள், நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் ஏமாற்றங்களை சந்திப்பீர்கள். மனசில் விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளில் விரக்தி மனப்பான்மையை வெளிப்படுத்துவீர்கள். அதனால் அடுத்தவங்களுடைய விமர்சனங்கள் அல்லது கேலி பேச்சுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். வருமானத்தில் ஒரு தொய்வு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தினரின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாது. குழந்தைங்க உங்களை தேடி வருவாங்கன்னு நினச்சிங்கன்னா குழந்தைகள் வரமாட்டாங்க. கணவன் மனைவி உறவில் நீங்கள் அனாவசியமான பேச்சுக்கள் அவர்களுக்கு முன்கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதைரியம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். ஆனால் மனசு இருந்து பிரயோஜனம் இல்லை. உங்கள் உடம்பு அதுக்கு ஒத்துக்கிறதா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதே சமயம் தவறான எண்ணங்கள் அல்லது தரம் தாழ்ந்த எண்ணங்கள் உங்கள் மனசில் ஏற்படுறதுனால அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணுவீங்க. அது உங்களையே திருப்பி தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்திகள் வருவதில் தாமதம் ஏற்படும். அதே சமயம் எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் அரசாங்க வகையில் பயம், மன சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சிம்ம ராசி. இன்று செலவுகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ஆனால் மனசில் தேவையில்லாத எண்ண விரயங்கள், இப்படி நடந்திருக்கலாமோ, இதை பண்ணியிருக்கலாமோ, அதை பண்ணியிருக்கலாமோன்ட்டு நீங்களாக கற்பனையை வளர்த்துக்கிறதுக்குண்டான சூழ்நிலை. அந்த கற்பனையின் காரணமாக மனச்சலனம், மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதில் தாமதம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு மனசில் இனம் புரியாத எரிச்சல், வன்மம், கோபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. வீண் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. அதாவது எமோஷனல் இம்பேலன்ஸ் இன்றைக்கி நடக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். மனசு சார்ந்த விஷயங்கள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்யக்கூடிய இடத்துல அடுத்தவங்க உங்களை பற்றி உயர்வாக பேசி உங்ககிட்ட காரியத்தை சாதிச்சுப்பாங்க. அதனால் உங்களுடைய முகஸ்துதியின் காரணமாக, அடுத்தவர்கள் பேசும் முகஸ்துதியின் காரணமாக உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும். புத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரின் தேவைகளுக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள், குறிப்பாக உங்களுடைய தந்தை அல்லது உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். அதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி. இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. ஆனால் உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக
ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் காரணமாக தடித்த வார்த்தைகளை பேசி சங்கடத்தை அதிகப்படுத்துவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனவரையம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். மனசு சார்ந்த விஷயங்கள் ஏமாற்றத்தை தரும். ஆனால் நண்பர்கள் வட்டத்திலேயோ அல்லது உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்திலேயோ சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். எதிரிகள் தொல்லை இருக்கும். தந்தை வழியில் மனக்கவலைகள் மனச்சலனங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளின் உதவியை நாடுவதற்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் அவர்களின் கிண்டல் பேச்சு கேலி பேச்சு உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் அந்த இடத்துல நீங்கள் சிரிச்சுட்டு மகிழ்ந்துட்டு போயிடுவீங்க. ஆனால் மனசில் ஒரு விதமான வன்மத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் மனச்சலனம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும். குறிப்பாக இளைய சகோதரர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் தேவையற்ற பேச்சுக்கள் அவருக்கும் உங்களுக்கும் மன வருத்தத்துக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். மனஸ்தாபம் இருக்காது, ஆனால் மன வருத்தம் இருக்கும். எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சில சமயம் தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி விஷயங்கள் உங்களுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். துலாம் ராசி. குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் சந்திரன் நீச்சமாக இருக்கார். அலுவலக ரீதியாக தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுடைய கௌரவத்தையோ உங்களுடைய மதிப்பையோ குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் தடைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. ஆனால் அதே சமயம் சப்தமஸ்தானாதிபதி ராசியில் இருந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் சங்கடப்படக்கூடிய சூழ்நிலை. எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு உங்களுடைய அறிவுத்திறமை வீணாக செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும். அதே சமயம் வேலை விஷயமா உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. வேலை செய்யக்கூடிய இடத்துல அடுத்தவங்க கிட்ட முன்கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. பதட்டத்தோடு செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சந்தோஷ செய்திகள் வரக்கூடிய யோகம் ஏற்படும். குடும்பஸ்தானத்தில் நீச்ச சந்திரன் இருக்கிறனால எண்ணங்கள் தவறாக இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அது மட்டும் இல்லாமல் தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் சலனத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி. ராசியில் சந்திரன் பாக்யாதிபதி நீச்சமாக இருக்கார். விரயஸ்தானத்தில் செவ்வாய் குரு பார்வையில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக திங்க் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. நீங்களாக சில கற்பனையை நினச்சிக்கிட்டு சம்பந்தம் இல்லாமல் செயல்பட்டு இருக்கீங்க. உங்களுடைய முயற்சி கடனை அடைப்பதற்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். ஆனால் மற்ற விஷயத்துக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அறிவு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு தேவையில்லாத கற்பனையின் காரணமாக தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்களாக சில விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களை பற்றி தப்பாக நினச்சிப்பீங்க. உங்களுடைய பிடிவாத குணம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதில் தாமதம் ஏற்படும். உங்களுக்கு பதவி உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிறதுல தாமதமாகிறதுனால உங்களுக்கு சலனம் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனக்குமுறல் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனை ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய அறிவுத்திறமைக்கு அங்கீகாரம் கிடைத்தாலும் அதை எதிர்மறையாக செயல்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குழந்தைகள் விஷயத்தில் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். குழந்தைகளுக்கும் வாழ்க்கை துணைக்கும் கருத்து மோதல் இருந்ததுன்னா அதில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. நீங்களாக சில விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு மனக்கவலை அதிகப்படுத்தி உங்களுடைய நிம்மதியும் கெடுத்துக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். தனுசு ராசி.
அஷ்டமாதிபதியான சந்திரன் நீச்சமா இருக்கிறதுனால உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதாவது உங்க எதிரிகள் அடங்கி போவார்கள். உங்களுக்கு வரவேண்டிய அதிர்ஷ்டம் கூட தள்ளி போனாலும் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே சமயம் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல வருமானம் கொஞ்சம் தாமதமானாலும் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. இன்னைக்கு உங்க எதிரிகள்கிட்ட நீங்க அதிகமான வார்த்தைகளை பயன்படுத்தினால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அதாவது அவங்க கிட்ட அதிகாரமா பேசுவீங்க. அதிகாரமா பேசுறதுனால எதிரிகள் உங்களிடம் அடங்கி போவார்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து விடுபடுவீர்கள். அலுவலக ரீதியாக உங்களுக்கு மேலதிகாரிகளாலோ அல்லது எதிரிகளாலோ ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். எதிரிகளின் செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி உங்களுடைய மரியாதையை உயர்த்தி கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக மேலதிகாரிகளின் குதர்க்க பேச்சுக்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். என்ன அவங்க உங்ககிட்ட பேசும்போது முதல்ல கொஞ்சம் அதிகாரமாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குரலை வசதினீங்கன்னா அவங்க கொஞ்சம் அடங்கி போவதற்கு வாய்ப்பு இருக்கு. மகர ராசி. லாபஸ்தானத்தில் சப்தமாதிபதி சந்திரன் நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடன்பிறப்புகள் மூலமாக மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாது. ஏமாற்றங்கள் மிஞ்சக்கூடிய சூழ்நிலை. லாபஸ்தானத்தில் சந்திரன் இருந்தால் சந்தோஷ அனுபவங்கள் தான் இருக்கும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகத்தின் பார்வையும் இல்லாததுனால சந்திரன் மன அழுத்தத்தை ஏற்படுத்துவார். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை சார்ந்த விஷயங்கள், தந்தையுடைய ரகசியம் ஏதோ ஒன்றோ இல்லை தந்தை இத்தனை நாளாக உங்ககிட்ட சொல்லாத ஒரு விஷயத்தையோ ஷேர் பண்ணுவார். அது உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் உங்கள் தந்தையின் செயல்பாடுகள் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கும். அதனால் மன அழுத்தம் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் கவலைகள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். மனசில் இனம் புரியாத குழப்பம் இருக்குது. அதாவது தெளிவற்ற சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் எதையாவது நினச்சி கவலைப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம், உங்களுடைய வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப், இதெல்லாம் கவலைகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும். அனாவசியமான எண்ண விரயங்கள் ஏற்பட்டு உங்களுடைய செயல்பாடுகளில் மந்தத்தன்மையும் இழுபறி நிலைமையும் ஏற்படுத்திப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அதுவும் நீங்கள் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை பணம் கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸில் இருக்கீங்க, கன்சல்டண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வருமானத்தில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு கடும் அலைச்சல், மன உளைச்சல் ஏற்பட்டு இன்னைக்கு வார்த்தைகளில் கடுமை கூடுவதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். கும்பராசி. 6ஆம் வீட்டு அதிபதி தசமஸ்தானத்தில் நீச்சமாக இருக்கார். இதனால் உங்களுக்கு வியாபார விஷயமாக வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். உங்களுடைய உடன்பிறப்புகளிடமிருந்து வரவேண்டிய பணபாக்கிகளும் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்காது. அதனால் இன்றைக்கி கையை பசிஞ்சிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். அரசாங்க வகையில் நீங்கள் கட்ட வேண்டிய செலுத்த வேண்டிய பாக்கிகள் அவர்கள் வசூலிப்பதற்கு முயற்சி எடுப்பாங்க. கஷ்டப்பட்டு தான் பணத்தை அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கேட்ட இடத்த கடன் கிடைக்காததுனால மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் சிறு கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆனால் அந்த கருத்து மோதல் உங்களுடைய தந்தையின் ஆலோசனையின் பேரில் அல்லது அவருடைய அட்வைஸ் பேரில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்காக இருக்குமே தவிர உங்களுக்கு அவருக்கு தனிப்பட்ட கருத்து மோதல் இருக்காது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளின் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் உங்களுக்கு மனத்தடுமாற்றம் ஏற்படும். மனசு சார்ந்த விஷயங்களில் யார் பேர்லையாவது வன்மத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்திலோ உடன்பிறப்புகள் விஷயத்திலோ அவர்களின் தவறுகள் பெரிதுபடுத்தப்பட்டு பேசுவீர்கள். அதனால் உங்களுக்கு அவங்க பேரில் வன்மம், கோபம், எரிச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. வியாபாரத்தில் வருமான தடைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால கடன் வாங்கலான்னு பார்த்தா கடனும் கிடைக்காத சூழ்நிலை இருக்கிறனால இன்றைக்கி பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மீன ராசி.
பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன் 5ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களில் ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். மேலதிகாரிகள் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார்கள். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் நல்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தாய் வழி உறவுகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு வருமானத்தை ஈட்டுவது மட்டுமல்லாமல் உங்கள் குடும்ப கௌரவத்தை பாதுகாப்பதற்கும் உதவிகரமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நல்ல நாள். வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். ஆனால் நீங்களாக சில கற்பனை பண்ணிட்டு அந்த கற்பனை நடக்குமோங்கிற ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அனாவசியமான மன அழுத்தம் அதிகரிக்கும். அதாவது உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குழந்தைகளை பற்றிய கவலைகள், அதாவது உங்களுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள், வியாபாரம் பற்றிய கவலைகள், உங்களுடைய பதவி சார்ந்த கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இன்னைக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள் உங்களுடைய குழந்தைகளுடனோ, அதாவது குறிப்பாக உங்கள் பையன், நீங்கள் ஆணாக இருந்தால் பையனோட, நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய மகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் தேவையில்லாத சலனங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயமாக அல்லது படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் அல்லது தொய்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.